இங்க மேல கூட்டு வந்திருக்கீங்க. இன்னும் இங்க என்ன இருக்கு? இங்க மேல வந்து ஃபுல்லா நாங்க இங்க தான் கப்பு சேல்ஸ் பண்றோம். உங்களுக்கு என்ன மாதிரி கப்பு வேணுமோ எல்லா கப்புமே நாங்களே ரெடி பண்ணி தருவோம். சூப்பர். எங்களுக்கு வர கஸ்டமர்லாம் நாங்க கம்மியா தான் தருவோம், கட்டி அதிகமாலாம் தர மாட்டோம். அதிகமா வச்சு விக்கிறது கிடையாது. ஓகே. ஆமா. இது 2, இந்த பக்கம் இருக்குது 3, இது 1 4. இந்த 4 செட்டை வந்து நாங்க 10 ரூபாய்க்கு தருவோம். 10 ரூபாய்க்கு தராங்க. ஆமா. பெரியசா இருக்கு கப்பு. சோ அடுத்து நம்ம பேட்டை பார்க்க போறோம். ஃபுல்லா மேல வச்சோம்னா பேட் தான் இருக்கு. ஃபுல்லா பேட் தான். வெயிட் எவ்வளவு இது? இது வெயிட் வந்து ஒரு 750 கிராம் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான். நம்ம பாப்போம் அந்த பேட்டெல்லாம் அப்படியே குடுக்குறதுதான். அது ராவா இருக்கிறது. ஆமா. ஓகே. இது நீங்க கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமா, இது ஃபுல்லா ரெடி பண்ணு. இது வந்து 800 900 அந்த மாதிரி இருக்கும். இது அவங்க வாங்கிட்டு போயிட்டு ஒரு கார்பெண்டர் கிட்ட கொடுத்து இதை இழைக்கணும் லைட்டா. இந்த நார்மல் வுட் எல்லாம் கிடையாது. இது வந்து டபுள் சீசன் வுட். ஓகே. இந்த வுட் வந்து எப்படின்னா கஸ்டமருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழந்தைக்கு அந்த குட்டி சைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி குட்டி சைஸ் இருக்கவங்களுக்கும் கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை இருக்கும். இருக்கு. சோ அப்ப அந்த ஆசை வரும்போது அப்பா கிட்ட கேட்டு அவங்க வந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு நான் சும்மாட கொடுத்துருவேன். நான் என்ன கேக்குறது, அவங்க பணத்தை சேர்த்து வச்சு வாங்க வரதுக்காக கேட்டேன் நானு. கரெக்ட். அந்த மாதிரி குழந்தை வந்து ஆயா ஒரு பேட் கொடுங்கன்னு கேட்டா கண்டிப்பா கொடுத்துருவேன். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு விடிஏ டிஸ்கவர் vlog ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆர்பி ஸ்போர்ட்ஸ். பின்னாடி கடைக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் கப்புங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னுட்டு. சிறுசுலேருந்து பெருசு வரலும் இருக்கும். இது என்னென்ன இதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம், யூஸ் பண்ணலான்லாம் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி வரும் வித் ஆஃபர்ஸ். அண்ட் உங்கள் ஊருக்கும் நாங்கள் வரணும், உங்கள் ப்ராடக்ட்டும் நாங்கள் ரிவ்யூ பண்ணால் கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டெக்ட் பண்ண மறக்காதீங்க. இங்கே உங்களுக்கு பால் ஆகட்டும், கப் ஆகட்டும், ஷீல்டு ஆகட்டும் எல்லாமும் இருக்குது. அண்ட் எல்லாமே வைரலாக இருக்கிற மாதிரி செம்ம ரேட்டு கம்மியாகவும் இருக்குது. அது என்ன ஏதெல்லாம் பார்க்கணும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. உங்களை நிறைய பேர் திருத்தமாக பார்க்குறீங்க. அப்படி இல்லாமல் வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதையும் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ தட் நிறைய கலர்ஃபுல்லான அப்டேட் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் உங்கள் ஊர்லேருந்து பார்க்குறீங்க போது எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா அக்கா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இந்த ஊர்லேருந்து பார்க்குறேன், அடுத்து என்ன கண்டென்ட் வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். குட்டீஸ் நிறைய இருப்பாங்க, அவங்க சவுண்ட்லாம் கூட இல்லை வீடியோவில் வரலாம் உங்களுக்கு. இப்போ வாங்க வீட்டுல போகலாம். Welcome to Great Krigalan Magic Show. சோ அடுத்து நம்ம பேட்டை பார்க்க போறோம். ஃபுல்லா மேல வச்சோம்னா பேட் தான் இருக்கு. ஃபுல்லா பேட் தான். ஒரு பேட் வாங்க முடியல சொன்னதுக்கு இப்ப எத்தனை பேட் இருக்கு பாருங்க. அன்னைக்கு அவர் பேட் வாங்க முடியல, இன்னைக்கு எத்தனை பேருக்கு அவர் பேட் குடுக்குற மாதிரி வச்சிருக்காரு பாருங்க. நாங்க நிறைய பேருக்கு சப்ளை பண்ணோம். அப்படியா? எல்லாம் இந்த ரொம்ப இடம் போகுது எங்க. உங்க பேட் எங்கெல்லாம் போகுது? எல்லா ஏரியாவுக்கும் நாங்க அனுப்புறோம். அப்படின்னா எந்த ஏரியா? ஒரு ஏரியா சொல்லுங்க டப்புன்னு. இப்போ வந்து பெங்களூர் ஒரு 4-5 பேட் போட்டு அமிச்சேன். பெங்களூருக்கே போதா? பெங்களூருக்கு, ஆந்திராவுக்கு ஒரு 4 பேட் போட்டு அமிச்சேன். அப்புறம் இங்க வந்து ஆம்பூர் போகுது. அப்புறம் வந்து திருச்சி, மதுரை. ஓகே. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குல்ல. கோயம்புத்தூர்,
எல்லா இடமும் நிறைய கொரியல் போடுறோம். சரி, இது என்ன பேட் சைஸ் ரேட்டு மீன் வெயிட் எவ்வளவு இது? இது வெயிட் வந்து ஒரு 750 கிராம் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான். சோ இதுல போட்டோ வச்சலாமா? எடை வந்து எப்படின்னா இது வந்து கஸ்டமர் வந்து நாங்க வந்து ஹோல்சேல் ரேட்ல வந்து தேய்க்காத பேட்டை விற்கிறதுனால கஸ்டமர்லாம் வந்து பார்த்துட்டு இது மாதிரி நீங்க எங்களுக்கு ரெடி பண்ணி வச்சா எங்களுக்கு வந்து வாங்கிட்டு போறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நாங்க வந்து என்ன பண்ணோம்னா ஒரு கஸ்டமர் கிட்ட நாங்க ரெடி வாங்கி இது மாதிரி வச்சு விக்கிறோம். வர கஸ்டமரை நாங்க விடக்கூடாது அப்படின்னு இது நாங்க வெளியில வாங்கி இதை இது பண்றோம். கீழே வந்து கீழே இருக்க பேட்டை நம்ம பார்ப்போம். அந்த பேட்டெல்லாம் குடுக்குறதுதான் அது ராவா இருக்கிறது. ஆமா. ஓகே, இது நீங்க கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமா, இது ஃபுல்லா ரெடி பண்ணு. கலர் நிறைய ரெடி பண்ணிருக்கோம். அதான் கலரை பாருங்க, ஷேப் ஷேடு என்னென்னவோ பண்ணிருக்காங்க. இதுல வித்தைகள் அத்தனையும் பண்ணிருக்கிறது எதுக்கு? உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மக்களுக்கு வந்து எங்க கிட்ட நிறைய பேர் வாங்கணும். ஆமா, ரொம்ப லைட் வெயிட் பறக்கும் தான் பால். இவர் ரொம்ப லைட் வெயிட். அவருக்கு சொன்ன மாதிரி சாணுக்கி தான் இருக்கு. சில இடத்துல எல்லாம் உங்களுக்கு 1100 1200 அது மாதிரி ஆகும். இதோட ரேட்டை சொல்லுவீங்களா? இது ரேட்லாம் கிடையாது. இதுக்கு ரேட் சொல்ல மாட்டீங்களா? சரி, தோராயமா நான் வரவங்கன்னா ஒரு 2000 ரூபாய் அது மாதிரி தான் எடுக்கிறாங்க. 2000. அப்ப ஸ்டார்டிங் வர 2000 சொல்லலாமா? அப்படி சொன்னாலும் வர மாட்டாங்க மேடம். வேணும்ன்றவங்க வருவாங்கம்மா. இல்ல மாட்டாங்க. நம்ம வந்து இது மாதிரி தரமா நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வந்து எல்லாரும் இங்க வந்து வாங்கிக்க வாங்க. டோர்னமெண்ட் நடத்துறவங்க எல்லாருமே வந்து வாங்கிக்கலாம். டோர்னமெண்ட் நடத்துறவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அது வாங்கிக்கலாம். நினைக்கிறவங்க எல்லாரும் வாங்கிக்கலாம். இது மாதிரி குளத்தூர்ல நம்ம கடை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வராங்க. எங்களுக்கும் வியாபாரம் ஆகுது. அதான் வேணும். வரணும், வியாபாரம் ஆகணும். வியாபாரம் ஆகுது. ஆமா, அதான் ரொம்ப முக்கியம். தோராயமா எவ்வளவு பேட் இருக்கு உங்ககிட்ட? அதெல்லாம் நாங்க கணக்க பாக்குறதில்ல மேடம். இங்கே நிறைய கிடக்குது. இல்ல, இதெல்லாம் கீழே இன்னும் நிறைய இருக்கு. இது ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்டா வச்சிருக்கீங்களா? எப்படின்னா வந்து நாங்க எந்த ஒரு பொருளை வந்து நாங்களும் கணக்கு பாக்குறதுல புள்ளையும் கணக்கு பாக்குறது கிடையாது. நாங்க இந்த இதுதான் சொத்து. ஆமா, இதுதான் கொஞ்சம் 1-2 சேல்ஸ் ஆனா கூட நாங்க 10 பேட் வாங்கி எக்ஸ்ட்ரா போடுவோம். அது சரி, 1 சேல் ஆனா அந்த இடத்துக்கு 10 கொண்டு வந்துருவீங்க. காலியா இருக்க கூடாது. காலியா இருக்க கூடாது. மனசு நிறைவா இருக்க. இது கலகலன்னு நிறைய இருக்கணும். நிறைய இருக்கு. கண்ணுக்கு நிறைவா இருக்கணும். அப்பதான் மனசு நிறைவாகுது. சரிங்க. மேல வந்து நிறைய பேட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இது வந்து மேல வந்து நிறைய இருக்குன்னா ரெடி பண்ண பேட். இது வந்து கஸ்டமர் அப்படியே வாங்கி போயிட்டு அப்படியே விளையாடுறது. இது வாங்கின்னு போயிட்டு இது வந்து 800 900 அந்த மாதிரி இருக்கும். இது அவங்க வாங்கின்னு போயிட்டு ஒரு கார்பெண்டர் கிட்ட கொடுத்து இதை இழைக்கணும். லைட்டா இவ்வளவு வெயிட் அவங்க தூக்கி விளையாட முடியாது. இது லைட்டா அவங்க இழைச்சு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு அவங்கவுங்க பண்ணிக்கலாம். ஓகே, அதனால நாங்க பாதி அப்படி பண்ணி போட்டிருக்கோம், பாதி இப்படி விக்கிறோம். அப்படி வேணும்ன்றவங்களுக்கு அது மாதிரி வேணும்ன்றவங்களுக்கு அது மாதிரி கொடுக்குறோம். இல்ல இது மாதிரி மரமா வேணும்னா இது மாதிரி பீஸும் தரும். மரமா பீஸா இன்னொரு ஆவா வேணும்னாக்கா இது மாதிரி தரும். இந்த மாதிரி தரும். இத வந்து கொண்டு போய் அவங்க இது பண்ணிக்கணும். சில பேர் இதே மாதிரி வச்சு விளையாடுறாங்க மேடம். சில பேர் வந்து தேய்ச்சுப்பாங்க. ஸ்மூத்தா வேணும்னு நினைக்கிறாங்க. நைஸா இல்ல ரஃபா அடி அடிக்கணும்ன்றவங்க இந்த மாதிரி கல்பால்லாம் விளையாடுறவங்க அது கரெக்டா இருக்கும். இது இப்போ ஒரு 1000 பேட் மேல இருக்குமா? ஜாஸ்தி இருக்கும் மேடம். மேலே இருக்கும்ல. இங்க பேட் இருக்கு பாருங்க. இந்த சைடு மேல இருக்கு பாருங்க. இந்த சைடு கீழே எத்தனை இருக்கு பாருங்க. இங்க இருக்கிறதுலயே இருக்கும் போல 1000 கிட்ட. இங்க இருக்கு, இங்க இருக்கு, இந்த பக்கம் வேற இருக்கு, இங்க இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் இது பேட்டுக்காக ஒதுக்குன ரூம்னு சொல்லிக்கலாம். ஆமா, ஃபுல்லா பேட்டுக்குனே பேட்டுக்காக ஒதுக்குனது. இது நீங்க வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் உங்க கலை வண்ணங்கள் எப்படி எல்லாம் மாத்திரமோ மாத்திக்கலாம். இல்ல ரெடி பண்ணது வேணும்னா அது மேல இருக்கு. நார்மல் வுட் எல்லாம் கிடையாது. இது வந்து டபுள் சீசன் வுட். ஓகே, இந்த வுட் வந்து எப்படின்னா கஸ்டமருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமா உடையாது. அதனால வந்து நாங்க எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தரோம். டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறீங்க. ஓகே, நாங்க வந்து எதுவுமே வந்து கராரா விக்கிறது எல்லாமே ஃபிக்ஸட் பிரைஸா கொடுக்கல. நீங்க வந்து பார்த்து பேசி வந்து வாங்கிக்கலாம். ஆமா, இது ஒரு பேட் வாங்குனா ரேட், 2 பேட் வாங்குனா இன்னும் கொஞ்சம் குறையும். நாளா வேணா இன்னும் குறையும். விக்கிற கஸ்டமர் நிறைய வாங்கிட்டு போறாங்க மேடம். சந்தோஷமா. அதனால வந்து கடையாளங்களே வந்து வாங்கிட்டு போறாங்க. நிறைய பேர் போடுறோம். அதனால வந்து இன்னும் ரொம்ப கம்மியா கூட தருவோம். இது இன்னொரு பேட் இருக்கு, நார்மல் பேட். அது வந்து இன்னும் ரொம்ப கம்மி. அது என்ன ரேட் ஆகும்? அது இல்ல மேடம், அந்த பேட் எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல மேடம். ஓ சரி, இன்னொரு வாட்டி வந்தா சொல்றேன். சரி, தோராயமா ரேட்டா சொன்னீங்கன்னா வரவங்க வருவாங்கல்ல. இல்ல மேடம், நாங்க எதுவுமே ரேட் எல்லாம் சொல்றது கிடையாது யாருக்குமே. ஆமா, அவங்க ஒரு வாட்டி அடிபட்டிருக்காங்க. அதனால வந்து யாருக்குமே வந்து நான் வாய் தவறி ஒரு வாட்டி அது மாதிரி பேசிட்டு
ஜனங்க என்ன பிச்சு புடுங்கிட்டாங்க. போதும் போதும் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க என்ன வேலை கேட்டாலும் அவங்களுக்கு நான் மனசார குட்டுருவேன் கண்டி. இந்த ரேட்டு தான் நான் வந்து ஒரு இதுவா விக்கிறது. இல்ல அப்படி இல்லம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இல்ல சின்ன குழந்தைங்க அந்த குட்டி சைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி குட்டி சைஸ் இருக்கவங்களுக்கும் கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை இருக்கும். இருக்கு. சோ அப்ப அந்த ஆசை வரும்போது அப்பா கிட்ட கேட்டு அவங்க வந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு நான் சும்மாட குட்டுருவேன். நான் என்ன கேக்குறது, அவங்க பணத்தை சேர்த்து வச்சு வாங்க வரதுக்காக கேட்டேன் நானு. கரெக்ட். அந்த மாதிரி குழந்தை வந்து ஆயா ஒரு பேட் கொடுங்கன்னு கேட்டா கண்டிப்பா கொடுத்துருவோம். பாட்டிமா வந்து அந்த மாதிரி பாட்டிமா ஒரு பேட் கொடுங்கன்னு கேட்டா கண்டிப்பா கொடுத்துருவாங்களா? சோ அதனால குட்டிங்களா நீங்க அதுக்குன்னு நிறைய பேர் வந்து பாட்டிமா கொடுத்துருக்கோம். தொல்லை பண்ணாதீங்க, முடியாது, கொடுத்துருவோம். ஏன்னா வீடியோ பாக்குறது அதிகமா குட்டீஸ் தான் இருக்குங்க. இந்த பேட் எல்லாம் அவங்க ஆசை அதிகமா இருக்கும். பெரியவங்களுக்கும் உண்டு. ஏன்னா கிரிக்கெட் வந்து யாரை விட்டு வச்சிருக்கு, எல்லாருக்குமே இஷ்டம் உள்ள ப்ரோக்ராம். சரி, இதெல்லாம் சொன்னீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம். எல்லா டிஸ்கவுண்டும் மொத்தமும் முன்னே கொடுத்துறீங்க ஆமாவா? சரி, எங்களுக்கு நேரம் கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டும் சொல்லி காட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. கேமராமேன் பால் போடுங்க. நம்ம வச்சிருக்க பொசிஷன் கரெக்டா. எனக்கு கிரிக்கெட் ஆட தெரியாது, ஆனா பேட்டை ஏதோ பிடிச்சிட்டு இருக்கேன். கரெக்டா பால் போட்டு அடிச்சிருவேன். பால் போட்டு அடிச்சிட மட்டும் உடச்சிருவேன் போல இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பி ஸ்போர்ட்ஸ் வந்தோம், கொளத்தூரில், சென்னை 99. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான பேட்டு, மெடலு, ஷீல்டு, பாலு எல்லாமும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. பேட்டை எத்தனை குவிச்சு வச்சிருக்காங்கன்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது வரும். டாடா பாய், see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.